வட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதை அடுத்து கடலூரில் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் எமது செய்தியாளர் தேவநாதனுக்கு அளித்துள்ள நேர்காணலை தற்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டத்தில் தற்போது மழை அளவு குறைந்த போதிலும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துள்ளது. எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்பதை குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு சுரேஷ்குமார் நம்மிடம் உள்ளார். அவரிடம் இது குறித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார், இப்போ கடலூர் மாவட்டத்தில் எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சார்? வானிலை மையத்தினுடைய முன்னெச்சரிக்கையினை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகமானது முழு அளவில் தயார் நிலையில் இருக்கின்றது. குறிப்பாக 24 மணி நேரம் செயல்படக்கூடிய கட்டுப்பாட்டு அறைகளானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தாலுகா அலுவலகம், பிடிஓ ஆபீஸ் போன்ற இடங்களில் திறக்கப்பட்டு பணியாளர்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாது கனமழையை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் தேவையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மரம் விழுதல் போன்ற நிகழ்வுகளுக்காக பொக்லின், அந்த எலக்ட்ரிக்கல் சா போன்றவைகள் எல்லாம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தண்ணீர் தேங்க வாய்ப்புள்ள இடங்களில் எல்லாம் பொக்லின்கள் எல்லாம் தயார் நிலையில் வைக்கப்பட்டு தண்ணீர் தேக்கம் இருந்தால் அதை சரி செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மருத்துவ பணியாளர்கள் எல்லாம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். தேவையான அளவு மருந்து இருப்பு வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பொதுமக்களினுடைய குடிநீர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு குடிநீர் ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மின்சார வசதி தடைபெற நேர்ந்தால் அதை உடனடியாக சரி செய்வதற்கு தேவையான பணியாளர்கள் எல்லாம் பணியமர்த்தப்பட்டு தயார் நிலையில் இருக்கின்றார்கள். படிப்படியாக மழையானது குறைந்து கொண்டு வருகின்றது. இருந்த போதிலும் மாவட்ட நிர்வாகம் முழுவதும் தயார் நிலையில் இருக்கின்றது.